அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத புயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாய. உளுந்தூர்பேட்டை தொகுதி வசந்த காலமா குமரகுரு காலமா? 2026 சீட் யாருக்கு? வெற்றி யாருக்கு? சிட்டிங் MLAவுக்கு லோக்கல் செக், சீனியருக்கு மாவட்ட தலைமை வேட்டு, நண்பருக்காக ஸ்கெட்ச் போடும் வசந்தம் கார்த்திகேயன் என உளுந்தூர்பேட்டை திமுகவில் மிளகு உளுந்தாகும் வித்தை அரங்கேறுகிறது. உளுந்தூர்பேட்டை என்ற பெயருக்கு பின்னால் ஒரு மிளகு கதை உண்டு. வியாபாரி ஒருவரின் பொய்யால் மிளகு உளுந்தாக மாறிய புண்ணிய பூமி இது. அதே போல அரசியலிலும் இங்கே எதிர்பாராத திருப்பங்கள் அடிக்கடி நடக்கும். வன்னியர் வாக்கு வங்கி வெற்றியை தீர்மானிக்கும் இந்த தொகுதியில் 2026க்கான தேர்தல் சதுரங்கம் இப்போதே பரபர் மோடில் ஓடிக்கொண்டிருக்கிறது. உளுந்தூர்பேட்டை தொகுதியின் தற்போதைய திமுக சிட்டிங் MLA AJ மணிகண்ணன். வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் கட்சியில் நீண்டகால விசுவாசி. அறிவாலய தலைமை வரை நேரடி பரிச்சயம் கொண்டவர். எதற்கும் யாரிடமும் இறங்கி போகாத கெத்துத்தான் இவரின் பலம். கட்சி தொண்டர்களிடம் இணக்கமாக இருந்தாலும் உள்ளூரில் செல்வாக்கு கொண்ட வசந்தம், கார்த்திகேயன் மற்றும் சில மாவட்ட நிர்வாகிகள் இவருக்கு முட்டுக்கட்டை போடுவதிலேயே குறியாக இருப்பதாக பேசப்படுகிறது. இவர்களுக்கு பயந்து உள்ளூர் உடன்பிறப்புகள் மணிகண்ணனை நெருங்கவே தயங்கும் சூழல் உருவாகியுள்ளது. தலைமை நேரடியாக தலையிட்டால் மட்டுமே மணிகண்ணனுக்கு மீண்டும் சீட் என்ற நிலைமைக்கே விஷயம் வந்துவிட்டதாக கட்சி வட்டாரங்கள் சொல்கின்றன. இந்த பின்னணியில் சீட் ரேஸில் 2 முக்கிய புள்ளிகள் மல்லு கட்டுவதாக தகவல்கள். ஒருவர் திருநாவலூர் ஒன்றிய செயலாளர் வசந்தவேல். வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் ஏற்கனவே இத்தொகுதியில் போட்டியிட்ட அனுபவம் கொண்டவர். துரைமுருகன், ஜெகத் ரட்சகன், MRK, பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைமையின் குட்புக்கிலும் இருப்பவர். ஆனால் வசந்தவேல் போன்ற சீனியர் மீண்டும் களத்தில் இறங்கினால் அது தன்னுக்கு தலைவலியாக மாறும் என வசந்தம் கார்த்திகேயன் கணக்கு போடுகிறாராம். அதனால் தன் நீண்டகால நண்பரும் யூனியன் சேர்மன் ராஜவேலை முன்னிறுத்தும் முயற்சியில் வசந்தம் கார்த்திகேயன் இறங்கியிருக்கிறார். ராஜவேலுக்கு அமைச்சர் வேலுவின் ஆசீர்வாதமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் ராஜவேல் MLA ஆவது வசந்தம் கார்த்திகேயன் MLA ஆவதற்கு சமம் என்ற டாக் தொகுதிக்குள் பரவலாக ஓடுகிறது. இதற்கிடையே அதிமுக தரப்பில் முன்னாள் MLA குமரகுரு சூறாவளியாக தொகுதியை சுற்றி வருகிறார். நத்தமான் உடையார் சமுதாயத்தைச் சேர்ந்தவரான இவர் இவ்வளவு செய்தும் மக்கள் நம்மை தோற்கடித்து விட்டார்களே என்ற வருத்தத்தில் இருந்தவர். இப்போது தோல்விக்கான காரணங்களை அக்குவேறு ஆணிவேராக அலசி வருகிறார். 3 முறை இதே தொகுதியில் வெற்றி பெற்ற அனுபவத்தை ஆயுதமாக வைத்துக்கொண்டு இழந்த கோட்டையை மீட்க திட்டமிட்டே களம் இறங்கியிருக்கிறார். சமூக அடையாளம் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களையும் எளிதாக அணுகக்கூடிய எளிய மனிதர் என்பது இவருக்கு கிடைத்த பெரிய பிளஸ். திமுகவின் உள்கட்சி பூசல்கள் குமரகுருவுக்கு இப்போதே தெம்பை அளித்திருக்கின்றன. இப்போது எல்லாம் சேர்ந்து ஒரு கேள்விதான் அரசியல் வட்டாரங்களில் எதிரொலிக்கிறது. உளுந்தூர்பேட்டை கோட்டையில் உதயசூரியன் மீண்டும் உதயமாகுமா? அல்லது உள்ளடை அரசியலால் இரட்டை இலை துளிர்க்குமா? அறிவாலயத்தின் அடுத்த மூவ் தான் இந்த போரின் இறுதி முடிவை தீர்மானிக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.